எனக்கு ரொம்ப அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, இவ அறிவில்லாதவா, அறிவு கெட்ட குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிட்டுன்னு ஒதுக்காத பிரச்சனை. நீ அப்படி நினைக்காத. நீ நன்மை செய்ய வேண்டிய கடமையை செய், இன்னும் விழுந்து விழுந்து செய். புரியல, சத்தியம் இது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. பயங்கரமான ஒரு வேத வசனம். பேதுரு கொடுத்திருக்கிற ஆலோசனையில் ஒரு முக்கிய வசனம் இது. நமக்கு முன்னால புத்தீனமான மனுஷங்க இருக்காங்க, மனுஷில் இருக்காங்க, வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஒரு கணவனுக்கு அளவுக்கு சிலவழில் மனைவிக்கு புத்தி இருக்காது, ஒரு மனைவிக்கு அளவுக்கு புருஷனுக்கு புத்தி இருக்காது. புத்தி இருக்காதுன்னா அவங்களுக்கு கொடுத்தப்பட்ட கிருபையின்படி அவங்க இருப்பாங்க. எல்லாத்தையும் புரிய முடியாது, சொன்னா புரிய மாட்டாங்க, சில காரியத்தை உணர்ந்து கொள்ள மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சிலர் சொல்லுவாங்க, இல்லை நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுட்டீங்களா? இதே மாதிரி சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாம அதுதான் அப்படின்னு சாதிப்பாங்க. இப்போ நமக்கு கடுமையான கோபம் வரும். யாரு கோபம் வரும் தெரியுமா? கொஞ்சம் புத்தி கூடுனவங்களுக்கு கோபம் வரும். சொன்னா புரியலையே மரமண்டேட்ட. இது வீட்டுக்குள்ளே நடக்கும், கணவன் மனைக்குள்ள. நிறைய வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது. ஒன்னில் கணவன் மனையை பார்த்து மரமண்ட, அறிவில்லாதது, புத்தியே கிடையாதுன்னு சொல்லுவார். சில வீட்டில் மனைவி சொல்லலாம், என்ன சொன்னாலும் மரமண்ட யாரல்ல தலையில், புத்தி கேட்டது, கல்யாணம் பண்ணிட்டேன். நான் என்ன சொன்னா, ரெண்டும் ஒன்று மாதிரி இருக்காது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆனால் நமக்கு கொஞ்சம் புத்தி அதிகமாக இருக்கிற ஆட்கள் தான் பிரச்சனை, நமக்கு டென்ஷன் ஆகும். அன்று சொல்றார், இங்கே பேதுரு சொல்றாரு, இல்லை அவங்க புத்தியினத்தை சரிப்படுத்தணும்னா, அடக்கணும்னா நன்மை செய். நீ புரியல, சத்தியம் இது. அப்படின்னா ஒரு புருஷனுக்கு புத்தி குறைவா இருந்து பேசினாலும் நீ நல்லதை செய், பொறுத்துக்கோ, சாப்பாடு கொடு, அன்பா பேசு, மாறிடுவார், அவனுக்கு புத்தி வரும். உன் மனைவிக்கு புத்தி குறைஞ்சிருந்துச்சுன்னா நீ உன் மனைவியை வெறுக்காத. எனக்கு ரொம்ப அறிவு இருக்கு, ஞானம் இருக்குது, இவ அறிவில்லாதவா, அறிவு கெட்ட குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிட்டுன்னு ஒதுக்காத பிரச்சனை. நீ அப்படி நினைக்காத. அந்த அறிவில்லாததை அறிவா மாற்றணும். அப்படி நீ நன்மை செய்ய வேண்டிய கடமையை செய், இன்னும் விழுந்து விழுந்து செய். புத்தி கூடுனவங்க, கத்ததான புத்தி யாரையும் கொடுக்குறார். புத்தி கூடுனவங்க, புத்தி குறைஞ்சவங்களுக்கு குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துலலாம் நல்லது செய்து அவங்கள்ட்ட போய் பேசி, அன்பு காட்டி, ஹெல்ப் பண்ணி, நமக்கு இருக்கிற புத்தி அங்கே போய் அவங்க நல்லதாக நம்மளை மாதிரி மாறுறதுக்கு நம்ம நன்மை செய்யணும். ஒதுக்கிட்டேன்னா கதை முடிச்சுது. புத்தி குறைஞ்சவங்களுக்கு சொல்கிறேன். சிலர் பாருங்கள், பாத்திரத்தை நிமித்து என்ன கமத்தி வைக்கும், கொஞ்சம் குறைச்சி ஊற்றுனா நிறைய ஊற்றும். அதாவது கப்பு நிறைய டீ ஊற்றாத, சிந்திரேன்னா நிறைச்சி ஊற்றி கொண்டு வந்து பாதியில் சிந்திட்டே வரங்க. அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்துருக்கீங்களா? ஆம்பளையில் தான் சொல்கிறேன். டீ கொண்டு வர ஆம்பளையில் கிச்சன்லேருந்து காலில் கொண்டு வருவாங்க, பொம்பளைங்க கொண்டு வருவாங்களே தெரியலை. கொஞ்சம் குறைச்சி ஒரு 3/4 கப்பு கொண்டு வந்தால் நம்ம எடுத்துரும்ப சிந்தாது. அதில் ஒரு தட்டில் வச்சு கொண்டுலாம் சிந்தலாம், அந்த தட்டில் அது இருக்கும். இது நிறைய ஊற்றி ஆட்டி கொண்டு வந்து எல்லாத்தையும் சிந்திச்சு, அப்புறம் பின்ன ஒரு பேப்பர், ஒரு துணியை எடுத்து எல்லா இடத்தையும் தேய்ப்பாங்க. அது இதெல்லாம் நடக்கிறது தான் பேசுகிறேன். குடும்பங்களில் அழகாக ஒரு பழைய துணியோ ஒரு டிஷ்யூ பேப்பரோ எடுத்து தொடச்சிட்டு பின்ன தண்ணி தொடச்சி, அது டைம் ஆகும். அப்படி தொடங்க மாட்டாங்க. ஒரு பேப்பரை, துணியை எடுத்து கொண்டு வந்து எல்லாத்தையும் இருக்கிறத இன்னும் தேய்ச்சி வச்சுட்டு போயிடுவாங்க. அதை பார்த்துட்டு இருக்க ஆளுக்கு வரும் பாருங்க, சுருன்னு பிடிக்கும். பேசினா குடும்பம் அவுட்டு. அப்போ பல்லு கூட கடிக்கக்கூடாது. சிரிச்சுட்டு அப்படியே தண்ணி குடிச்ச கோவத்தோடு அடக்கிடும். அப்போ என்ன அடக்கிறது மட்டும் இல்லை, சரி சிந்திட்டா நான் அதை கிளீன் பண்ணுறேன் அப்படின்னு செய்து பாருங்க, கதை முடிச்சு. அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணினீங்கன்னா ஃபேமிலி அவுட்டு. 1 வாரம் வீட்டில் சாப்பாடு இல்லை, மாறி இவ்வளோ நம்ம படிக்க வேண்டியது. அதான் சொல்றாரு, நன்மை செய்து புத்தியினத்தை அடக்கு, அது சித்தம். இன்னைக்கு இது முக்கியமான ஜெப குறிப்பு. அநேக குறிப்பாக கணவன் மனையோடு பேசிட்டு இருக்கார் ஆண்டவர். புத்தி கூடுனதான் நினைச்சிட்டு இருக்கவங்க எல்லாம்
நன்மை செய்யணும், நல்லது செய்து அவங்களுக்கு புத்தியை கொஞ்சம் கொண்டு வாருங்க. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, கர்த்தர் உதவி செய்வார். அதை தெளிவாக உங்கள் டைரியில் நோட் பண்ணிடுங்க. கர்த்தர் அழகாக விளக்கி இருக்கிறாரு. இது பெரிய ஒரு முக்கியமான பகுதி. தெளிவாக நம்ம செய்தேன்னா நிறைய புத்தீனமாக தெரியாமல் செயல்படுறவங்கள கர்த்தருக்குள்ளே நடத்த முடியும். அமைதி உண்டாகும், தேவநாம உயரும். இது முதல்ல குடும்பத்தை இதை செய்யுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் தான் உங்களுக்கு இந்த ஆலோசனை கொடுத்திருக்கிறார், வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.